கண்டிஷன் ஸ்டார் அன்பில் மகேஷ் எங்க போயிட்டாரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எங்க போயிட்டாரு? கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில மதியம் போடக்கூடிய சத்து உணவை சாப்பிட்டு 40க்கு மேற்பட்ட குழந்தைகள் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைங்களை போய் பார்த்தாரா இந்த கண்டிஷன் ஸ்டாரு? அவங்க பண்ண தப்பு என்ன? அரசு பள்ளியில போய் சாப்பிட்டதா? இதே அந்த குழந்தைங்க டிவிக்க கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் நிவாரணம் கொடுத்திருப்பீங்க. இதே அந்த குழந்தைங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்திருந்தா 10 லட்ச ரூபா கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? ஏழை வீட்டு குழந்தையா பிறந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிச்சது, அது போக இந்த திமுக அரசாங்கம் போடக்கூடிய சத்து உணவை சாப்பிட்டது. இதுதான் அந்த குழந்தைங்க பண்ண தப்பா? இந்த லட்சணத்துல டிடிஏ வச்சு அன்பில் மகேஷ் ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு. என்ன ப்ரோக்ராம் பண்றாரு? சத்து உணவும் காலை உணவு திட்டமும் போடக்கூடிய உணவுகள் ரொம்ப தரமாக இருக்கு, நாங்க இந்த சாம்பாரை தினமும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு தான் அங்க இந்த குழந்தைங்க சாவக கிடக்குறாங்க. அந்த குழந்தைய போய் இப்ப வரைக்கும் கண்டிஷன் ஸ்டார் அன்பில் மகேஷ் போய் பார்த்திருக்காரா? கோயம்புத்தூருடைய எம்பி கணபதி ராஜ்குமார் போய் பார்த்திருக்காரா? பார்க்க கிடையாது. ஏன்னா அங்க போனா அரசியல் பண்ண முடியாதுன்றதுக்காக போய் பார்க்க கிடையாது இந்த அன்பில் மகேஷ். இது மட்டும்தான் பள்ளி கல்வித்துறையில நடக்கக்கூடிய அவலமா? கிடையாது. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி வெட்டி கொண்டிருக்காங்க. அதை பத்தி இவங்க பேசுறாங்களா? கனிமொழி அக்கா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சரி, வேற என்ன நடந்துச்சு? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தைய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க குடிச்சிட்டு. அதை பத்தி பேசுவதற்கு யாருக்காவது திராணி இருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்படி எதை பத்தியுமே பேசாம எதையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல 2026 இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு ஏகப்பட்ட பேர் முட்டை கொடுக்குறானுங்க. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, பீகாரை போய் பாரு, யூபியை போய் பாரு. பீகார்ல யூபியில இதோட நல்லாதான் இருக்கு. நீங்க யூபியோட கிரைம் ரெக்கார்ட் பியூரோ எடுத்து செக் பண்ணி பாருங்க எவ்வளவு கிரைம் நடந்திருக்குன்ட்டு. தமிழ்நாடு ரெக்கார்டு செக் பண்ணி பாருங்க சதவீதத்தை. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ரேட்ல இருக்கு. சரியா? அது போக நான் வாழ்றது, நான் இருக்கிறது தமிழ்நாட்டுல. உன் வீட்டு பிள்ளைக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னா யூபியை போய் பாரு, பீகாரை போய் பாருன்னு சொல்லுவியா? இல்லாட்டி அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்பியா? கமாண்ட் போடக்கூடிய பரதேசிகளுக்காக சொல்றேன் நான். சிந்திச்சு வாக்களிங்க. 2026 மாற்றம் வேணும். அதுக்கு பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்க. ஏன்னா இந்த அரசியல் காலகட்டத்துல நீங்க சிந்திச்சு வாக்களிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் நடக்குங்க.